தங்கச்சி பேர் வந்து திவ்யா. கடந்த 2024ஆம் ஆண்டு நம்ம சென்னையில் உள்ள ஓட்டி அம்பத்தூர் ஏர்டெல் நிறுவனத்தில் அவங்களுக்கு வேலை கிடச்சிருச்சுன்னு சொல்லி நான் தான் கொண்டு வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டுருந்தேங்க. ஹாஸ்டல் பேர் வந்து ராஜலட்சுமி உமன்ஸ் ஹாஸ்டலு. அங்கே நான் தங்கச்சியை வந்து சேர்த்து விட்டுட்டு அவள் கரெக்டாக வேலைக்கு போயிட்டு இருந்தா. டெய்லி வீடியோ கால் பேசுவோம். நான், அம்மா, தங்கச்சி எல்லாருமே வீடியோ கால் டெய்லி பேசுவோம். நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா. டெய்லி 2 மாதத்துக்கு ஒருக்கா வீட்டுக்கு வந்துட்டு போவா. கடைசியாக கூட டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸுக்கு வீட்டுக்கு வந்துட்டு சந்தோஷமாக தான் கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு கிறிஸ்மஸ் பர்த்டே கொண்டாடிட்டு போனான். திரும்பி கடைசியாக அம்பத்தூர்லேருந்து எங்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி திவ்யாவுடைய அண்ணன் அந்தோணி குலச்சாமிலான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன். சொன்ன உடனே அவங்க இந்த மாதிரி உங்கள் தங்கச்சி வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள்கிட்ட உடனே சொல்லியிருந்தாங்க. நாங்கள் உடனே பதறி போய் அந்த தங்கச்சியை உள்ளுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கான வீடியோ நகல் தான் இங்கே இருக்குதுங்க. திரும்பி அந்த தங்கச்சி கூட்டிகிட்டு போயிட்டு 12:45 அன்னை காலையிலே அன்னைக்கு விடியங்காத்தால் 12:45 அந்த பையன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி திரும்பி வெளியில் வந்துட்டான். வெளியில் வந்து அவன் வெளியிலேருந்து உட்காந்து ஏதோ தப்பு நடந்த மாதிரி தலையில் கையை வச்சு உட்காந்துருந்தான் அந்த ஃபுட்டேஜில். திரும்பி 4:45 அதே ஃபுட்டேஜை திரும்பி பார்க்கும்போது அந்த பையன் அந்த ரூமில் இருந்து அவனுடைய பேக்கையும் அவனுடைய திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு தொப்பியை மாட்டிட்டு தங்கச்சி கழுத்தில் போட்டிருந்தா 1.5 பவன் செயினை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. இப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சொன்னாங்க. அப்போ நான் ஃபுட்டேஜையும் போய் செக் பண்ணும்போது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. மறுபடியும் நம்ம ஜனவரி 15ஆம் தேதி அந்த பையனை வந்து அவனே அட்வொகேட் மூலியமாக வந்து ஆஜராயிருக்கேன்னு சொல்லி எங்களுக்கு போலீஸ்லேருந்து தகவல் சொன்னாங்க. நாங்கள் நேரடியாக போகும்போது வீட்டுக்குள்ளே போய் நான் இடையிலே போலீஸை கூட்டிகிட்டு போகும்போது அந்த வீட்டுக்குள்ளே வந்து பின்னாடி கதவு 2 மாதமாகவே பூட்டவே முடியாதுங்க. நம்ம ஓப்பனாக தான் இருக்குமா. பின்னாடி ஒரு காட்டு பகுதி ஒன்று இருந்துச்சுங்க. நான் போலீஸ்கிட்ட சொல்லி அந்த காட்டு பகுதியை பற்றி கேட்டேங்க. பக்கத்தில் ஒரு 10 லிட்டர் ட்ரம் ஒன்று இருந்துச்சு. அந்த ட்ரம்மை எடுக்கும்போது அது கீழே தான் அந்த அவனுடைய பைக்கு கீழே ஒழிச்சு வச்சுருந்தாங்க. அதையும் நான் போலீஸை எடுத்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு திரும்பி போலீஸார்ட்ட நான் கேட்டேன், இந்த மாதிரி திங்ஸ்லாம் நீங்கள் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் வச்சிருக்கீங்க சார். இல்லைப்பா அந்த பையனை பிடிச்சோடனே நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவோம்னு சொல்லி வீட்டை நானும் போலீஸாரும் ஃபுல்லாகவே நாங்கள் தேடி பார்த்துட்டு வீட்டை மறுபடியும் லாக் பண்ணி வச்சுட்டு வந்தோம். அந்த பையன் மாட்டினப்போ தங்கச்சியோடைய செல்லு வந்து மறுபடியும் அதே செல்ஃபில் இருந்து வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து கொடுத்தது எங்களுக்கு மர்மமாக இருக்குதுங்க. நான் போலீஸார்ட்ட கேட்டேன், நம்ம ஃபுல்லாக அந்த இடத்துல எல்லாம் தேடி இருந்தோம், எப்படிங்க சார் இடத்துல போலீஸ்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எங்களுக்கு தெரியலப்பா, செல்ஃபில் இருந்து அவன் செல் எடுத்து கொடுத்தான்னு சொன்னாங்க. நாங்கள் செல்ஃபெல்லாம் முன்னாடியே வந்து நானும் போலீஸார் கூட தலைமையிலே நான் ஆரஞ்சு பார்க்கும்போது அந்த இடத்துல செல்ஃபே இல்லை. பின்னாடி கதவை அதுக்கப்புறமா போலீஸ்கார் யாருமே அதை கரெக்டாக லாக் பண்ணவும் கிடையாது பின்னாடி. அதே சமயம் சிசிடிவி ஃபுட்டேஜ் 4-5 இடத்துல இருந்துச்சு. எந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜுமே அதோடைய ஹார்ட் டிஸ்கை வந்து இப்போ வரைக்கும் ஹேண்ட் ஓவர் பண்ணி வைக்க கிடையாது. இது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஊட்டுச்சுங்க. இப்போ கடைசியில் அந்த பையனுக்கு வந்து இப்போ லாஸ்ட்டாக மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை விடுதலை பண்ண போகிறோம். அந்த பையனுக்கு வந்து இப்போ ஏசி சார் என்கிட்ட சொல்லும்போது அந்த பையன் லைவாக என்கிட்ட என்ன சொல்கிறான்னா, எங்கள் 2 பேருக்கு சண்டை நடந்துச்சு. நான் வந்து ஃபஸ்ட்டு தங்கச்சியோட செல்லை வாங்கி கோபத்தில் நான் உடச்சிட்டேன். திரும்பி வந்து தங்கச்சி வந்து என் செல்லை வாங்கி உடச்சிச்சு. நான் சண்டை போட்டுவிட்டு தங்கச்சியோட செயின் அத்துட்டேன். நான் செயினை தரமாட்டேன்னு சொல்லி எங்கள் 2 பேருக்கு வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் வந்ததுக்கப்புறம் அது என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி அந்த பையன் ஆச்சரியமுற்ற ஒரு செயலை சொல்கிறான். அந்த செயினை எடுத்துக்கொண்ட பெங்களூரில் உள்ள ஆக்சிஸ் பேங்க்கில் போய் அந்த செயினை அடகு வச்சுட்டு அவன் ஒரு 10 நாளாகவே அவன் வந்து வரவே கிடையாது. அவன் என்ன சொல்கிறான், நான் முன்னாடியே வந்து ஆஜராயிருப்பேங்க சார், இந்த மாதிரி என்னுடைய அட்வொகேட்டு தான் சொன்னாங்க, நீ இப்போ வர வேணா, நான் சொல்லும்போது வந்து நீ ஆஜராகினா நான் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் சொல்லி கரெக்டாக ஜனவரி 15ஆம் தேதி நம்ம T1 அம்பத்தூர் நிலையத்தில் வந்து அவன் ஆஜராகனா. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்போ வந்துச்சு. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் எங்களுக்கு தகுந்த எந்த ஒரு இதுவுமே தெளிவாக போடாமல் எத்தனை மணிக்கு தங்கச்சி இறந்தா அப்படிங்கிற ஒரு டைம் டேபிளையுமே அதில் வைக்காமல் எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் நிறைய விஷயத்த நான் போலீஸ்கார்ட்ட நான் கேட்கும்போது 1-2 விஷயத்த வந்து எங்கிட்ட எதையுமே ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லா விஷயத்துலையும் பாதி விஷயத்த எங்கிட்ட மறைச்சி தான் பேசுகிறாங்க. எங்களுக்கு போலீஸ்காரர் இதில் ஒரு நிமிஷம் இருமா, நீ அப்புறம் பேசுமா. அதுக்கப்புறம் நான் போலீஸ்கார்ட்ட நான் சில விஷயத்த கேட்கும்போது அங்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே என்கிட்ட காமிக்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் சில ஏதாச்சும் கிராஷ் கொஸ்டின் கேட்டாலே போலீஸ் இதை எதுக்கு நீ கேட்குறேன்னு எதாக இருந்தாலும் போய் கோர்ட்டில் பார்த்துக்க, அந்த பையனை நாங்கள் ஆஜர் பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அதே சமயம் ஏசி சார் தான் இந்த கேஸை வந்து அவருடைய தனிப்படையை வச்சு தான் இந்த கேஸை முடிச்சாருங்க. அப்போக்கி ஏசி சாரே வந்து அந்த பையனை விசாரித்து 306, 350 செக்ஷனை போட்டு ஏன்னா அரெஸ்ட் பண்ணுங்க, அந்த பையன் வந்து கொலை முயற்சிக்கு தூண்டி இருக்கிறேன், அது கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி அந்த பையனுடைய வாக்குமூலத்தில் சொன்னாங்க. அந்த தங்கச்சியோடைய செயினையும் தூக்கிட்டு போன அந்த பையன் தான் சொல்கிறத வாக்குமூலத்திலே அவன் சொல்லியிருந்தான். ஆனால் அவன் மேலே மறுபடியும் காவல்துறை வந்து 350 போடாமல் 306 மட்டும் போட்டு அவனை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால எங்களுக்கு எந்த ஒரு நீதியுமே கிடைக்கல. நாங்கள் இப்போ கடந்த ஒரு மாதமாகவே போலீஸ்காரர் என்ன சொன்னாலும், இதுக்கு நீங்கள் எந்த ஒரு வருத்தமும் பட வேணாம், நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே ப்ராப்பராக நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேமா அப்டேட் தரேன்னு சொல்லி எங்களை இங்கேருந்து தங்கச்சியை கொண்டு நல்லடக்கம் பண்ணுற வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண போலீஸ்காரர் இப்போ மறுபடியும் ஆப்போசிட்டாக நாங்கள் எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அலக்கழிக்கிறாங்க. இது மாதிரி வேற எந்த ஒரு குழந்தைகளுக்கும் இல்லை, இங்கே வர நம்ம தென் மாவட்டத்திலேருந்து வர பெண்கள் எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு கருதி இதை நாங்கள் மறுபடியும் எல்லாரையும்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கேஸை திரும்பி நடந்து எங்களுக்கு நல்ல ஒரு நீதியை வழங்கி தரணும். பெண்களுக்கு பெண்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்குவார்கள். இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் எங்கெங்கேயோ போய் பார்த்தா எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நீதி எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. இதே மாதிரி அந்த பையன் பல பெண்கள் வாழ்க்கையில இந்த மாதிரி அவன் இப்ப பின்னாடி விசாரிக்கும் போது கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். என்ன விஷயம் சொல்லி நான் உடனே யார் கால் பண்ணி சொன்னா அல்டாப் நம்பர் சொல்ல திரும்பி நான் அல்டாப் கால் பண்ணும்போது அல்டாப் இந்த மாதிரி சொல்லும்போது பக்கத்தில் உள்ள போலீஸ்கார்ட்ட போனை கொடுத்துட்டான். இந்த மாதிரி நான் 52 T1 நிலையத்திலிருந்து பேசுகிறேன்பா, திவ்யாங்கிறது யாருன்னு கேட்டாங்க. என்னுடைய தங்கச்சி தாங்க சார் சொன்னோன்னே இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, நீங்கள் உடனடியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோனை வச்சுட்டாங்க சார். அதுக்கு பிறகு நாங்கள் போனோம் சார், நானும் எங்கள் வீட்டுக்காரங்க போனோம். ஆமாம் சரி. ஃபைனலாக போலீஸ்காரர் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செயினை எடுத்ததை போலீஸ்கார் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணும்போது என்கிட்ட ஏசி சார் ரூபன் சார் என்ன சொன்னாருன்னா, அந்த பையன் வந்து செயின் எடுத்தது கன்ஃபார்ம் தான், அவன் தங்கச்சியை கொள்ளாட்டினாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை நானே வாங்கி கொடுத்துருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்கன்னு சொல்லி என்கிட்ட ஏசி சார் ரூபன் சார் சொன்னாருங்க. திரும்பி அந்த பையன் வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த பையன்ட்ட ஏசி சார் பேசிட்டு ஏசி சார் 306 அந்த பையனே சொன்னார், 2 பேரும் சண்டை, அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிடுச்சு, அப்போ நான் அங்கே தான் இருந்தேங்கிறத அந்த பையனை வாக்குமூலமாக கொடுத்து, அந்த செயினை நான் தாங்க எடுத்துகிட்டு போனதுங்கிற அந்த பையன் வாக்குமூலமாக கொடுத்து ஏசி சார் சொல்லும்போது இந்த மாதிரி 2 இதையும் அவனே ஒத்துக்கிறான், இதை மறுபடியும் கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 306 350 என் மேலே ஃபைல் பண்ணுன்னு சொல்லி ஏசி சார் போனாருங்க. திரும்பி மறுபடியும் அவருடைய வக்கீல் உள்ளே போய் ஸ்டேஷனில் என்ன பேசினாருன்னு தெரியல, 306 மட்டும் போட்டுட்டு இந்த செயினை எடுத்ததுக்கான ஒரு ஆதாரமே இல்லாமல் மறுபடியும் இந்த கேஸ் மூவ் ஆகிட்டு இருக்குதுங்க. ரிமாண்ட் ஆகிட்டார் 15ஆம் தேதி ஜனவரி 15 அந்த பையனே வந்து வக்கீலோட வந்து ஆஜராகிட்டாங்கண்ணா. ஆஜராகி இப்போ ரிமாண்டில் பண்ணிட்டாங்கண்ணா. இப்போ ரிமாண்டில் இருக்கிறானா இல்லையாங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியலைங்க சார். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் நீ எதாக இருந்தாலும் கோர்ட்டில் பார்த்துக்க, எங்கள்கிட்ட எந்த ஒரு இதுவும் கேட்காத, ஆல்டர்னேட்டிவ் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அதோடைய காப்பியாச்சும் கிடைக்குங்களாங்க சார் அப்படின்னு கேட்டால் அதுவும் என்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த நகலை என்கிட்ட காவல்துறை வந்து என்கிட்ட தர மாட்டேங்கிறாங்க. இது என்னுடைய அட்வொகேட்டும் மேம் பிரசிலா பண்டி மேடம் தான் இந்த கேஸை வந்து இப்போ அவங்க தன்னார்வமாக முன்னாடி வந்து எனக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த கேஸை நான் ஃபைல் பண்ணி உனக்கு நல்ல நீதி நான் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் என்னுடைய அட்வொகேட்டாக இப்போ செயல்பட்டு இருக்காங்க, கரண்டில் இருக்கிறாங்க சார். சார் நம்மளோட அட்வொகேட்டு அவங்க கிராஸ் வெரிஃபிகேஷன் நான் பண்ணிட்டு தான் இப்போ இருக்கிறேன். அந்த பையன் வந்து எனக்கு தெரிஞ்சு கொலை பண்ணியிருப்பாங்கிறது சந்தேகமாக தான் இருக்குது சார். அவங்களுக்கு தெரியுங்க சார். அவங்க இப்போ கேஸை வந்து T1 அம்பத்தூர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அந்த கோர்ட்டில் தான் போட்டிருக்கிறாங்க. அதோடைய நகலை கேட்டு ஃபைல் பண்ணியிருக்கப்பா, நகல் இன்னும் என் கைக்கு வரல, நகல் வந்த உடனே நான் அந்த கேஸை என்ன ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிடுறேன் அப்படின்னாங்க. மறுபடியும் என்னுடைய சார் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னுடைய கையில் வந்துருச்சுங்க. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன எனக்கு கொஸ்டின் ஆகுதுன்னா, அந்த இப்போ தங்கச்சி வந்து ஒரு அப்ராச்மெண்ட் டைம் கூட அதில் டைமே போடாமல் பாடியை வந்து என்னைக்கு வாங்கினாலோ அதுலேருந்து அதோட ஸ்டேட்டஸ் சொல்கிறாங்க. 4ஆம் தேதி வந்து நாங்கள் பாடியை வந்து இப்போ கைப்பற்றி இருந்தோம், பாடியை 4ஆம் தேதி நாங்கள் கைப்பற்றணும். அதுக்கப்புறம் நாங்கள் இந்த டயத்தில் வந்து இது லேப் ரிப்போர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அன்னைக்கு நைட்டு தங்கச்சி எத்தனை மணிக்கு இறந்துருக்கிறா, இந்த மாதிரி எக்ஸாக்ட் எந்த ஒரு டயத்தையும் அவங்க குறிப்பிட கிடையாது. என்ன நடந்திருக்குது இங்கே அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் இல்லாமல் சிம்பிளாக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதை என்னோட அட்வொகேட் மேடத்திட்டே நான் கேட்டதுக்கு என் மேடம் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ரிப்போர்ட்டே நம்ம கிராஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். காரணம் என்னென்னா 3ஆம் தேதி இறந்துருந்தா 3ஆம் தேதி எத்தனை மணிங்கிற ஒரு டைம் ஒரு அப்ராச்மெண்ட் அதில் போட்டிருப்பாங்கப்பா, இதில் எந்த ஒரு டைம் குறிப்பிடாதனால இதை நம்ம நீதிபதி அவர்கள்ட்ட எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம திரும்பி ரீபோஸ்ட்மார்ட்டமோ இல்லை அதை ரீஇன்வெஸ்டிகேஷனோ நம்ம இந்த கேஸை பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொன்னாங்க சார். பாடியை வந்து கிறிஸ்தவ முறைப்படி நாங்கள் நல்லடக்கம் நம்ம ஒரு சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் உள்ள நம்ம கிராமத்தில் தாங்க சார் அடக்கம் பண்ணி வச்சுருக்கோங்க சார். இதை திருப்பி எடுக்கணும் சார், திருப்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவோம் சார் அது திருப்பி முதலமைச்சர் நான் பெத்த மவளே, நான் பெத்த கிரி மவளே. இது வந்து திவ்யாங்கிறது என்னுடைய தங்கச்சி.